ஹாய் வியூஸ், வெல்கம் டு தாதா சிங்கர். நான் உங்கள் தாதாபாய். இன்றைக்கி நம்ம வீடியோஸ்லாம் ஒருத்தர் பார்த்துட்டு அதில் ஒரு கமெண்ட்ஸ் வந்து நல்ல கமெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாப்புல. அந்த கொஸ்டின் வந்து நல்லா பிடிச்சிருந்தது. அதனால் அந்த கொஸ்டினுக்கு வந்து நம்ம இன்றைக்கி வந்து கிளியரான ஒரு வீடியோ போடுவோம். எல்லாருக்குமே பலனாக இருக்கட்டும். தேவைப்படுறவங்க ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தால் மட்டுமே நம்ம என்ன சொல்கிறோன்றது உங்களுக்கு தெரியும். புரியுதுங்களா? மேபி உங்களுக்கு சில விஷயங்கள் தேவைப்படலாம். அது எப்படி கேட்குறதுன்னு தெரியாமல் இருக்கலாம். யார்கிட்ட கேட்கணும்னு தெரியாமல் இருக்கலாம். அது வேறு ஒருத்தர் கேட்டு அது நம்ம மூலியமாக உங்களுக்கு தெரியறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பாக இருக்கும். ஓகே, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதாவது ஒரு லாஸ்ட் டைம் ப்ரீடிங் டிப்ஸ்லாம் போட்டிருந்தேன் இல்லையா, எப்படி பழைய ஆளுங்களாம் வந்து ப்ரீட் பண்ணி நல்ல ஆளுங்களாம் ப்ரீட் பண்ண அப்படின்ட்டு. அப்போது ஆனால் ஒரு பெட்டை கோழியை எத்தனை வாட்டி வருஷத்துக்கு ப்ரீடு பண்ணலாம், முட்டை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டுக்கிறாப்புல. புரியுதுங்களா? அப்போது ஒரு வருஷத்துக்கு அவர் கேட்டுக்கிற கேள்வி பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு எத்தனை இடு முட்டை எடுக்கலாம்? நல்ல ஒரு கேள்வி. அதாவது ஒரு கோழி முட்டை விட்டதுக்கு 8 மாதத்துலேருந்து 10 மாதம், சிலது 12 மாதம் வரைக்கும், அந்த 12 மாதத்துக்குள்ளே வந்து முட்டை விட ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? இப்போ முட்டை விட ஆரம்பிச்சிருச்சுனாலே அது வந்து ப்ரீடிங்க்கு ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அர்த்தம். ரெடி ஆனதுனால தான் அது வந்து முட்டை விடுது. அதோடைய இனப்பெருக்கத்தை அதிகரிக்கக்கூடிய அந்த ஒரு டைம் வந்தனால தான் வந்து அது முட்டை விட ஆரம்பிக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம அந்த அந்த பெட்டைக்கோழியை சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஈடு முட்டையை வந்து அடை வைக்கக்கூடாது, வீட்டுக்கு ஆகாது, வர விடைங்க நல்லா வராது, அதனால் ப்ரீட் பண்ணாதீங்க, ஈடு முட்டையை சாப்பிட்டுட்டு அடுத்த ஈடு முட்டையை வைங்கன்னுவாங்க. சில பேர் 2 ஈடு முட்டையுமே சாப்பிட்டு 3ஆவது ஈடு வைங்கன்னுவாங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஈடு முட்டை விட ஆரம்பிச்சிருச்சுனாலே அதை விடையை வந்து நம்ம அடை வச்சு குஞ்சு பொறிக்க வேண்டியதுக்கு தயாராக இருக்குன்னு தான் அர்த்தம். ஓகேவா? உதாரணத்துக்கு மனுஷர்கள் ஆடோ மாடோ கண்ணுக்குட்டி போட்டுச்சுன்னா, ஐயே இது கண்ணுக்குட்டி போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எதாவது பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. எப்படா கண்ணுக்குட்டி போடும், எப்போ ஆட்டுக்குட்டி போடும் அப்படின்னு நினச்சி தான் இருப்பாங்க. அது மட்டும் ஏன் புரியுதுங்களா? அதே மாதிரி மனுஷங்களும் சரி, கல்யாணம் பண்ண உடனே குழந்தைய பெற்றுணும் அப்படின்னு நினைப்பாங்க. வேண்டாம், இந்த குழந்தைய பெக்காம அடுத்த வாட்டி குழந்தைய பெற்றுக்கலாம், அடுத்து அப்படின்னு சொல்லி தள்ளி போட மாட்டாங்க. புரியுதுங்களா? அதனால ஃபஸ்ட் இஸ் பெஸ்ட்டுன்றதுனால யார் ஒருத்தவங்க ஈட்டு சேவல் கோழிங்களுக்கு கரெக்டான ஒரு சேவலை போட்டு அந்த விடை போட்டையே ஈடு முட்டையை எடுத்து அடை வச்சு அதை வளர்த்து ஆளாக்குறாங்களோ அதில் வர பிள்ளைங்க ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். அதுதான் வந்து ஃபஸ்ட் இஸ் பெஸ்ட். ஓகேவா? அதனால தான் சொன்னது. அதே மாதிரி இப்போ ஒரு ஒரு பெட்டைக்கோழி வந்து முட்டை விட்டுடுச்சு, அந்த முட்டையை நீங்கள் எடுத்து அடை வச்சுட்டீங்க, அதாவது அதே கோழிக்கு வச்சுட்டீங்க, இல்லை வேறு எதுவும் கோழிக்கு வச்சுட்டிங்கன்னா கூட அந்த பெட்டைக்கோழியை அடையில் படுக்க விட்டுடணும். அடை படுத்துச்சினால் மட்டுமே அதோடைய ஹெல்த்து வந்து ஃபிட்டாக இருக்கும். அதுக்கு தேவையில்லை, அதாவது முட்டை விடும்போது அந்த பெட்டைக்கு என்ன பண்ணுன்னா, நிறைய கொழுப்பு சத்து தேவைப்படும், நிறைய புரதச்சத்து தேவைப்படும், நிறைய விட்டமின்ஸ் தேவைப்படும், நிறையா கால்சியம் தேவைப்படும். அப்போ இது எல்லாத்தையும் வந்து பொறுக்கி அங்கே இங்கே நம்ம போகிற தீனி, அது மட்டும் இல்லாமல் அங்கே இங்கே பொறுக்கி இருக்கு என்ன பண்ணும், அது உடம்புல அதுவே வந்து ஏற்படுத்திட்டும் போது அதுக்கப்புறம் தான் வந்து இந்த பொட்டை வந்து முட்டையே முட்டை விடுதுங்களா? அப்போ முட்டை விட்டதுக்கு அப்புறமா அது உடம்புல அந்த கொழுப்பு சத்து, அந்த கால்சியம் சத்து, அது புரத சத்து, அது எல்லாமே வந்து ஓரளவுக்கு அப்படியே ஸ்டாக் இருக்கும். இப்போ அந்த ஸ்டாக்கை வெளியேற்றுறதுக்கு எப்படி ஏற்ற முடியும்? முட்டை தான் ஏற்ற முடியும் இல்லையா? பட்டினி கிடக்கணும், அடைப்படுக்கணும். அடைப்படுத்தால் மட்டுமே அதுக்குள்ளே இருக்கிற அந்த தேங்கி இருக்கிற அந்த சத்து, அது தேவையான விஷயம், தேவையில்லாத விஷயம் எல்லாமே வந்து வெளியேற்றணும்னா அதோடைய உடம்பை அதுவே உருக்கி எடுக்கணும். அப்போ தான் எடுக்க முடியும். புரியுதுங்களா? உருக்கி எடுக்கணும்னா நெருப்பு போட்டு நிறையா வந்து கொளுத்தி நிறையா கறிலாம் போட்டு அதை போட்டு வேக வச்சு உருக்கி நெய்யை வெண்ணையாக்குறது இல்லை. அது உடம்புல இருக்கிற அந்த சதையை உருக்கிறதுக்கு தான் வந்து அது வந்து அடையில் படுக்கிறது. புரியுதுங்களா? இப்போ அந்த அடைப்படுக்கிற கோழியை நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அடைப்படுக்க விடாமல் அடுத்த சேவலுக்கு போடுவாங்க. அப்போ தான் அந்த பொட்டை வந்து ஃபால்ட் ஆகுறது. புரியுதுங்களா? அந்த ஃபால்ட் ஆகாத அந்த பிரச்சனை வரணும், எடுக்கிற விடைங்க நல்லா வரணும் அப்படின்னா எந்த பெட்டையை நீங்கள் முட்டை எடுக்கிறீங்களோ அதுக்கப்புறமா அந்த முட்டையை ஒன்று அதுக்கு அடை வைக்கணும், இல்லையா அந்த முட்டையை வேறு எதுக்காவது அடை வச்சுட்டு அந்த கோழியை குறைஞ்சது ஒரு அந்த ஒரு 21 நாள் 25 நாள் மேக்ஸிமம் 1 மாதம் அடையில் படுக்க விட்டுட்டிங்கன்னா அடுத்தடுத்து அந்த பொட்டை வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும், அடுத்தடுத்து விடுற முட்டைங்க வந்து கரெக்டாகவும் இருக்கும். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் வந்து கிடைச்சிருக்கும். புரியுதுங்களா? நீங்கள் கரெக்டாக திங்க் பண்ணி தான் கிடைச்சிருக்கும். அதாவது ஒரு ஃபஸ்ட் ஈடு, அதாவது ஈடு முட்டை விட்ற கணக்கு வரைக்கும் வச்சுருங்க. இப்போ ஃபஸ்ட்டு, அதாவது வருஷம் ஃபஸ்ட்டு மாதம் வந்து ஈடு முட்டை விடுதுன்னு ஒரு உதாரணத்துக்கான வச்சுட்டிங்களா? அப்போது அந்த ஈடு முட்டை விட்டுடுச்சு. அப்போது அந்த முட்டை 1ஆம் தேதியே முட்டை விட்டுச்சுன்னு வச்சுங்களா, ஒரு 10 முட்டை விட்டுடுச்சு. அப்போ 10ஆம் தேதி வரைக்கும் முட்டை விட்டுடுச்சு. அப்போ 10ஆம் தேதிக்கு அப்புறமா அது அடைப்படுத்துச்சுங்களா? அப்போ அந்த 10ஆம் தேதியிலேருந்து அடுத்த 10ஆம் தேதி வரைக்கும் கணக்கு பண்ணுங்கள், எவ்வளோ வரும்? கரெக்டாக வந்து 1 மாதம் ஆகிடும். அப்போ 1 மாதத்துக்கு அப்புறம் நம்ம அந்த பொட்டையை வந்து என்ன பண்ணோம், நம்ம அடுத்த ப்ரீடிங்க்கு வந்து நம்ம போடலாம். இப்போ அந்த 1 மாதம் பிட்வீன் கேப், அதாவது முட்டை விட்டு நின்னதுக்கு அப்புறமா 1 மாதம் கேப்புக்கு அப்புறமா தான் நம்ம அந்த அந்த ஒரு கோழியை வந்து
மறுபடியும் வந்து ரீஃப்ரெஷ் ஆகும். ஃப்ரெஷ் ஆகி தேவையான முட்டை விடுறதுக்கு தேவையான கால்சியம் அதே மாதிரி பழையபடி சைக்கிளிங் மாதிரி அதே ரொட்டேஷன் ஆகும். அப்படியே மறுபடியும் தேவையான சத்து விட்டமின் அது இது எல்லாத்தையும் சாப்பிட்டு மறுபடியும் அது உடம்பு வந்து அந்த முட்டை விடுறதுக்கு ஒன்று அந்த பக்குவத்துக்கு ரெடி ஆக்கிக்கும். ஓகேவா? ரெடி ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து சேவல்கிட்டயே போயிட்டு மெரி வாங்குறதுக்கு அது தயாராகும் போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு கோழியோடைய அந்த கலர் ஷைனிங்காக இருக்கட்டும், அதோடைய ஷேப்பாக இருக்கட்டும், அதோடைய முகமாக இருக்கட்டும், நல்லா செவன்னு நல்ல உடம்புலாம் உழுந்து நல்ல ஒரு புஷ்டியாக நல்ல ஒரு கோழியாக வந்துடும். பார்க்குறதுக்கே வந்து அந்த பெட்டை கோழியை அந்த நல்ல அதோடைய ஒரிஜினாலிட்டி பார்க்கணுன்னாக்கா அது முட்டை விடும்போது மட்டும்தான் தெரியும் தெளிவா அது எப்படி இருக்குது, இதுதான் அதோடைய ஒரிஜினல் உருவம்ன்றது அப்போதான் தெரியும். அதே உருவம் எப்போ தெரியும்னாக்கா மறுபடியும் ஒரு 3 வருஷம் கழிச்சு ஒரு 3-4 வயசு பொட்டே ஆனதுக்கு அப்புறம் தான் அது நீங்கள் அன்னைக்கு பார்த்த ஃபேஸ் கட்டு அன்னைக்கு இருந்திருக்கும். புரியுதுங்களா? அதனால இப்போ ஒரு 10 முட்டைக்கு அப்புறமா 1 மாதம் கேப்பு, அந்த 1 மாதம் கேப்புக்கு அப்புறமா மறுபடியும் 1 வாரமோ 10 நாளாவோ அது ரீஃப்ரெஷ் ஆகி முட்டை விடுறதுக்கு, அப்போது முட்டை விடுவதுக்கு கரெக்டாக ஒரு ஒரு மேக்ஸிமம் ஒரு 15 நாள் கணக்கு பண்ணிக்கலாம். அப்போது மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 1.5 மாதத்துக்கு அப்புறமா தான் வந்து முட்டையே விடும். இது வந்து நார்மலாக முட்டை விடும். இப்போ நீங்கள் அப்போ கணக்கு பண்ணிங்க ஒரு வருஷத்துக்கு எத்தனை ஆச்சு, ஒரு மாதம் முதலிட்டுக்கு ஆச்சு, அப்புறம் அதுலேருந்து இன்னொரு 2 வாரம் ஆயிடுச்சு. அப்போது மொத்தத்தில் 2 மாதம் ஆகிடும். கணக்கு 2 மாதம் ஆகிடுச்சா, 2 மாதத்துக்கு அப்புறமா மறுபடியும் முட்டை ஆகிடும். அப்போது அடுத்த 2 மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் முட்டை ஆகிடும். அடுத்த 2 மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் முட்டை. அப்போது வருஷத்துக்கு 5 வாட்டி முட்டை வரும். புரியுதுங்களா? ஆனால் நம்ம இந்த 5 வாட்டியுமே அதை வந்து முட்டை எடுத்துக்கிட்டே இருந்தோம்னாக்கா பொட்டைக்கோழி வந்து அப்படி இருக்க டல் ஆகி அதோடைய கண்டிஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு தேவையான அந்த ஒரு கண்டிஷன் வந்து கம்மியாகிட்டே போகும். அப்படி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னாக்கா அந்த கோழியை 1 வாட்டி 2 வாட்டி முட்டையை எடுத்துட்டு முட்டையே வைக்காம நார்மலாக அடை வச்சதுக்கு அப்புறமா, அதாவது முட்டை இல்லாமல் அடைப்படுறதுக்கு அப்புறமா தெளிஞ்சு வருது இல்லையா, 3வது ஈடுக்கு கண்டிப்பாக நீங்கள் அதை முட்டையில உட்கார வச்சுங்க. ஏன்னாக்கா ஒரு கோழியை முட்டையில் உட்கார வச்சிங்கன்னா அது முட்டையில் உட்காந்து அடை உட்காந்து அந்த 24 2 நாளுக்கு அப்புறம் கோழி குஞ்சுங்க பொறிச்சு அந்த கோழி குஞ்சுங்க வளர்ந்து வர்றதுக்கு எப்படியும் ஒரு 3 மாதம் ஆகும். 3 மாதம் வந்து 3 மாதத்துக்கு அப்புறம் தான் வந்து கோழி குஞ்சுங்க ஓரளவுக்கு பிரித்து விடுங்க. சிலது 4 மாதம் வரைக்கும் வைக்கிங்க. அப்போது கணக்கு பண்ணிக்க எத்தனை நாள் இருக்கும்ட்டு. வருஷத்தில் 2 ஈடு முட்டை எடுத்துட்டீங்க, 3வது ஈடு முட்டைக்கு அடை வச்சுட்டீங்க. 3வது ஈடு அடை வச்சதுக்கு அப்புறமா அந்த அடை வச்ச அணையிலேருந்து கணக்கு பண்ணிங்கன்னா 21 நாள், அப்புறம் அந்த ஒரு 10 நாள் வரைக்கும் அந்த கோழி கொஞ்சம் அடைச்சி வச்சிருப்போம். அப்புறம் தான் வெளியே விடுவோம். அப்போ 1 மாதம் ஆயிடுச்சுங்களா. அப்போ அந்த 1 மாதத்துக்கு அப்புறம் 1 மாதம் அதுக்கப்புறமா அந்த கோழி குஞ்சுங்க பிரித்து விடுற ஸ்டேஜ் வரைக்கும் 3.5 மாதம் 4 மாதம் வரைக்கும் பிரித்து விடுங்க. அப்போது ஒரு 3 மாதம் கணக்கு வச்சுக்கிங்க. 4 மாதம் ஆயிடுச்சு. 4 மாதம் ஆயிடுச்சுனாலே அந்த கோழி வந்து ஃப்ரெஷ்ஷாக, அதாவது அதுக்கு தேவையான அனைத்து விஷயமும் திருப்பி கிடச்சிரும். அதுக்கு தேவையான இல்லாத விஷயமும் எல்லாம் வெளியில் ஏறிடும். அப்போது ஃப்ரெஷ் ஆகிடும். அதாவது ஒரு கோழியை இப்படி தான் வந்து ப்ரீடிங் பண்ணணும். நீங்கள் முட்டை எடுத்துக்கிட்டு இந்த சேவல் போட்டு முட்டை எடுப்போம், அப்புறம் அதில் சேவல் போட்டு முட்டை எடுப்போம், அப்படியே மிஷின் மாதிரி பண்ணிங்கன்னா ஒரு 4 ஈடு 5 ஈடு 1 வருஷம் 2 வருஷம் விடும். அப்புறமா முட்டை விடாது. அப்புறமா அதை நீங்கள் தூக்கிட்டு தெருவாளுவீங்க, முட்டோட மாறுது என்ன பண்ணுதுன்ட்டு. புரியுதுங்களா? அதனால் ப்ரீடிங் பண்ணும்போது ஒரு கோழி ஒரு வருஷத்துக்கு நார்மலாக நான் சொல்கிறது 5 ஈடு முட்டை விடுதுன்னாக்கா 5 ஈடு முட்டையில் 2 ஈடு முட்டையை முட்டையில் வைக்காமலே அடை உட்கார வச்சிடலாம். அதுக்கப்புறமா கண்டிப்பாக நீங்கள் அடை வச்சிங்கன்னா அந்த ஆல்மோஸ்ட் அந்த ஒரு 1 இயர் இல்லைன்னா ஒரு 8 மாதம் வந்து தெளிவாயிடும். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு ஈடு முட்டை விட்டாலும் விடும், இல்லைனாலும். ஆனால் சில கோழிங்க என்ன பண்ணும், சில கோழிங்க முக்கியமாக நம்ம வளர்க்குற ஒரு சண்டை கோழிங்க 3 மாதம் அடை உட்காரும். புரியுதுங்களா? 3 மாதம் அடை உட்காரும். அப்போ வருஷத்துக்கு 3 ஈடு தான் விடுவார் தலைவர் அவர். 3 ஈடு, அதாவது 8 முட்டை தான் விடுவோம். 8 முட்டை விட்டுட்டு 2.5 மாதம் 3 மாதம் அடை படுத்தே இருக்கும். நீங்கள் என்ன தான் ஊரில் இருக்கிற பெரிய ரவுடியை கூட்டிட்டு வந்து அடித்து விரட்டினா கூட அடை தெரியாது. புரியுதுங்களா? சில பேர் என்ன பண்ணுவாங்க, அதை தண்ணியில் முக்கி விடுவாங்க, சில பேர் மூக்குள்ள அந்த ரெக்கை விடுவாங்க, சில பேர் கட்டி ஏதோ பண்ணுவாங்கன்னு வச்சுக்கலாம். என்னதான் பண்ணாலும் அந்த கோழி வந்து அடை தெளிஞ்சு போவாது. அதுக்கு எவ்வளோ நாள் வரைக்கும் உட்காந்துருக்கணுமோ அது வரைக்கும் விட்டுறணும். ஆனால் நம்ம அதை போயிட்டு டிஸ்டர்ப் பண்ணவோ அடித்து விரட்டவோ கூடாது. அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம், அந்த மாதிரி தான் இதுதான் கண்டிஷன் அப்படி தெரிஞ்சிட்டுனாக்கா அந்த கோழிக்கு முட்டையை அடை வச்சிட்டிங்கனாக்கா முட்டையும் அடை வச்சிடும், கோழி குஞ்சியும் வளரும், அந்த கோழியும் அடையிலேருந்து தெளிஞ்சிடும். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே 2 in 1 3 in 1 ஆகிடும். இல்லைன்னாக்கா முட்டையிலேருந்து பிரித்து அதை அடையில் உட்கார வச்சு அது ஒரு 3 மாதம் உட்காந்து அப்புறமா ஆல்மோஸ்ட் சேம் ஆகிடும். குஞ்சுங்களை வளர்க்குற டைமும் முட்டையிலேருந்து இந்த அடை முட்டையே இல்லாமல் அடை தெளிஞ்சு வர டைமும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் ஆகிடும். அப்போ அதை விட பெஸ்ட்டுனா அதே கோழிக்கு முட்டையை அடை வச்சிருது. அந்த மாதிரி வச்சிங்கனாக்கா ஒரு கோழியை வருஷத்துக்கு மேக்ஸிமம் 2 ஈடு இல்லை 3 ஈடு தான் நீங்கள் எடுக்க முடியும். புரியுதுங்களா? அதுக்கு மேலே நம்ம அதை போட்டு புஷ் பண்ண முடியாது. ஏன்னா நிறையா பேர் வந்து இந்த நாட்டுக்கோழி பிராய்லர் கோழி மிக்ஸ் பண்ணும்போது வருஷத்துக்கு எல்லா நாளும் முட்டை விடும். ஒரு 2 நாள் 3 நாள் முட்டை விடாது, ஒரு வாரம் முட்டை விடாது.
அப்படியே மறுபடியும் முட்டை விடும். அது வந்து மிஷின் மாதிரி, புரியுதுங்களா? அது முட்டை விட்றதுக்குன்னே உருவாக்கப்பட்ட கோழிங்க. ஆனால் இது நம்ம வளர்க்குற வெப்பர் கோழிங்க அப்படி கிடையாது. அதுக்கு எவ்வளோ விஷயங்கள் நம்ம ஊட்டுறோம், தெரிஞ்சுக்கிறோம், அதுக்கு தேவையான விஷயங்களை செய்கிறோம், எவ்வளோ மருந்து மாத்திரை கொடுக்குறோம். அப்போ அது எல்லாத்தையும் தாங்கி நின்று கம்பீரமாக கடைசி வரைக்கும் நம்ம கூட நமக்கு ஒரு இருதுணையாக நம்மளுடைய வீரனாகவும் பாதுகாவலும் நம்ம கூட இருக்குதுன்னா, அப்போது அதோடைய தன்மையில் தான் நம்ம அதை பாதுக்கணும், புரியுதுங்களா? ஏன்னா சொன்னால் நீ படுக்காதப்பா எந்திரிச்சு போயிடு அப்படின்னு சொல்லி போனால் போகாது. ஏன்னா அது கோழி அந்த அளவுக்கு கிடையாது. அதனால வந்து வருஷத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு 3 ஈடு ஒரு கோழி உங்கள்கிட்ட விட்டுடுச்சினாலே வந்து சந்தோஷமான விஷயம். ஏன்னா சில பேர்கிட்ட சில கோழிங்களாம் வந்து வருஷத்துக்கு ஒரு ஈடு விடும். ரொம்ப அதிசயமான கோழியாக இருக்கும், ரொம்ப சிறப்பான கோழியாக இருக்கும். வருஷத்துக்கு ஒரே ஒரு ஈடு முட்டை வரும், கரெக்டாக 11 முட்டை வரும், புரியுதுங்களா? அப்போ அந்த கோழி என்ன பண்ண முடியும்? நம்ம அந்த மாதிரி கோழிலாம் நம்ம உட்கார வச்சிடணும். உட்கார வச்சுட்டு கோழி குஞ்சுகளோட சுத்த விட்டிங்கன்னா அதை பிரித்து விட்டதுக்கப்புறம் மறுபடியும் முட்டை விட ஆரம்பிக்கும். அதாவது வருஷத்துக்கு ஒரு ஈடு முட்டை விடுற கோழிங்களை முட்டையில் வச்சு உட்கார வச்சிட்டோம்னாக்கா அது கரெக்டாக வந்து அந்த முட்டை விட்ட கணக்கோடு சேர்த்து இன்னொரு 4 மாதம் சேர்ந்து சுற்றிட்டு அடுத்தது முட்டைக்கு வந்துடும், புரியுதுங்களா? அப்போது ஒரு வருஷத்துக்கு நம்மளால் 2 ஈடு முட்டை எடுக்க முடியும். வருஷன்றது சின்னதில்லை. ஒரு வருஷம் போயிடுச்சுன்னா ஒரு வயசு போயிடும், அதிகமாகிடும். அந்த அளவுக்கு வந்து வருஷம் பெருசு. அப்போ இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே இந்த சைக்கிளிங் நம்ம பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டம், புரியுதுங்களா? அதாவது இந்த ஷோக்கு பார்க்கணும், ஷோக்கை வளர்க்கணும், நல்ல சேவல்களை உருவாக்கணும்னு நினைக்கிறவங்க இப்படி தான் பண்ணணும். சில பேர் என்ன பண்ணுவோம், இந்த வியாபாரம் பண்ணுறவங்க தெரியாதவங்க ஒரு கோழிக்கு ஒரு 2 கோழிக்கு இல்லை 4 கோழிக்கு ஒரு சேவலை போட்டால் முட்டை விடும், மாற்றி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வியாபாரம் பண்ணுறவங்க தான் வந்து இது பணத்துக்கு ஆசைப்பட்டு பொருளை வீணாக்குவாங்க. ஆனால் அது நமக்கு எப்போ தெரியும்னாக்கா அவங்கள்ட்டேருந்து பொருளை வாங்கிட்டு வந்து நம்ம வளர்த்து அதுக்கப்புறமா நம்ம அதை எங்கேயாச்சும் களத்தில் கொண்டு போயோ இல்லை எங்கேயாச்சும் டப்னிங்லேயோ பார்க்கும்போது மட்டும்தான் அதுக்கு இருக்கிற மைனஸ் எல்லாமே வந்து நமக்கு தெரியும். இந்த மாதிரி வளர்க்குறவங்களுடைய ப்ளஸ் எல்லாமே அப்போ தான் அதுக்கு நம்ம வந்து கற்றுக்குவோம். அப்போ இந்த விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிறதுக்கு 1 வருஷம், 1.5 வருஷம், 2 வருஷம் ஆகிடும். ஆனால் நீங்கள் இந்த நம்ம போட்ட அந்த 10 நிமிஷம் 15 நிமிஷம் வீடியோ பார்த்தால இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஐடியா கிடைச்சிடும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த கோழிங்களை வச்சு வளர்த்துக்கலாம். அதுதான் வந்து விஷயம். அதாவது நம்ம ஒரு விஷயம் செய்யும்போது தெரியாமல் இருக்கிறவங்க கண்டிப்பாக கேட்கணும். கேட்டால் தான் அதுக்கு தெளிவான ஒரு விளக்கம் என்ன மாதிரி ஆளுங்க சொல்லுவாங்க. நான் தான் சொல்லுவேன், எனக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு கிடையாது. என்ன மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட நீங்கள் கற்றுக்கிட்டு தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிற கோழிகளை நீங்கள் வளர்க்க ஆரம்பிக்கலாம், புரியுதுங்களா? மற்றபடி தேவையில்லாத நீங்களே போட்டு குழப்பிக்க கூடாது. டவுட் இருந்தால், கரெக்டான டவுட் இருந்தால் கேளுங்க. டவுட் கேட்குறவங்க ஒன்று ஃபுல்லாக இங்கிலீஷில் போடுங்க, இல்லைன்னா ஃபுல்லாக தமிழில் போடுங்க. நீங்கள் இங்கிலீஷை மாற்றி டங்கிலீஷாக மாற்றி தமிழ் இங்கிலீஷ் மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா நீங்கள் போடுற விஷயம் நான் படிக்கிற விஷயமும் மேட்ச் ஆகாது, பதில் சொல்ல மாட்டேன், புரியுதுங்களா? அதனால் நீங்கள் கேட்குற விஷயம் கரெக்டாக கேளுங்க. அப்போ உங்களுக்கு தெளிவான விளக்கம் வந்துடும். ஏன்னா உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு, உங்களுக்கு தெளிவான விளக்கு முறை தரதுக்கு தான் வந்து நான் ஒருத்தவன் இங்கே யூடியூப் சேனலில் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறேன், புரியுதுங்களா? ஏன்னா இந்த ஷோக்கை அழிய விடக்கூடாது, அழிக்கவும் கூடாது, வளர்க்கணும். இதை சிறப்பாக வளர்க்கணுன்னு தான் வந்து நான் வந்து நிறைய வீடியோஸ் போடுறேன். மற்றபடி எந்த ஒரு விஷயமும் கிடையாது, புரியுதுங்களா? ஏன்னா நல்ல விஷயங்கள் செய்யும்போது நிறைய எதிர்ப்பு நமக்கு வரதான் செய்யுது. அதெல்லாம் எதிர்ப்பெல்லாம் நம்ம அப்படி தட்டி விட்டுட்டு போயிட்டு இருக்கிறோம், புரியுதுங்களா? ஓகே கைஸ், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்தடுத்து இதே மாதிரி நிறைய விஷயங்களை போடுறேன். யாருக்கிட்டையும் ஏமாந்து என்னுடைய பேர் வச்சு என்னுடைய பொருள் இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா நம்பி வாங்காதீங்க. அப்படி யாராச்சும் சொன்னாங்கன்னா அந்த டீட்டெயிலோட என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு வாங்க. அதில் நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு தெரியும், என்னுடைய பொருள் எனக்கு தெரியும், யார்கிட்ட இருக்குன்னு தெரியும். சில பேர் என்னுடைய பேர் வச்சு வியாபாரம் பண்ணுவாங்க. சில பேர் நான் அவர்கிட்ட தான் வாங்கினேன், அவரு எங்கள் அண்ணன் தான், அவர் என்னுடைய அவருக்கு நான் சிஷியன் அப்படின்லாம் சொல்லி வியாபாரம் பண்ணுவானுங்க. அதெல்லாம் நம்பி வாங்காதீங்க, புரியுதுங்களா? ஏன்னாக்கா வியாபாரம் பண்ணுறது நிறைய விதமாக வியாபாரம் பண்ணலாம். ஒருத்தர் எனக்கு தெரிஞ்ச பக்கத்தில் இருக்கிறவர் என் பேர் சொல்லி வியாபாரம் பண்ணுவார். அவர் வந்து நம்மகிட்ட சொல்லி வியாபாரம் பண்ணுறார். அண்ணா நான் அவங்க பேர் வச்சு கொஞ்சம் என்னுடைய வருமானம் அப்படி போயிட்டுருக்கிறேன் அப்படின்ட்டு. ஓகே பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து சில விஷயங்கள் பார்ப்போம். அவர் உண்மையிலேயே அவருடைய வாழ்க்கையில் ஏதாச்சும் சில விஷயங்கள் அவரால் வேலை செய்ய முடியல, மேபி எங்கேயும் போக முடியல, வர முடியல, அந்த மாதிரி ஆளுங்க யாரும் பண்ணிட்டாங்கன்னா நம்ம ஓகே நம்ம மனசார நம்ம அவருக்கு ஆதரவு பண்ணுவோம். சில பேர் வந்து வேணும்னே எங்கேயாச்சும் காசு, இவர் வீடியோலாம் போடுறாரு, அப்போ இவர் பேர் வச்சு விற்றாக்கா காசு பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினச்சி வியாபாரம் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணுறவங்கள்ட்ட ஏமாந்து வாங்கி கடைசியில் என் பேருக்கு எடுத்துக்காதீங்க, புரியுதுங்களா? அவங்க பொருள் தான் கொடுத்தாங்க, அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க, அதெல்லாம் நம்பி யார்ட்டையும் வாங்காதீங்க. சில பேர் என்ன தெரியுமான்னு கேட்பாங்க. தெரியுமான்னு கேட்டால் என்ன நிறைய பேருக்கு தெரியும், எல்லாரையும் எனக்கு தெரியாது. அதனால் யாரும் நம்பி வாங்காதீங்க, கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க. என்னுடைய நம்பர் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் நிறைய பேர் என்கிட்ட பேசும்போது இருக்குது. அப்படி என்னோடய நம்பர் கிடைக்கலனாக்கா என் நம்பர் கேளுங்க, நான் கமெண்ட்டில் போடுறேன். அந்த நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்தீங்கன்னா என் கூட டைரெக்டாகவே பேசி தெளிவான விளக்கமான
விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வாங்குறது இல்லையா முடிவு பண்ணிக்கோங்க. ஓகே, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பை பாய். நான் உங்கள் தாதா பாய்.